என்ன தானோ கேஸ் வாங்குற ஆபீஸ்ல இவ்ளோ கூட்டமா இருக்கு? அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்ல, பக்கத்துல கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம். என்ன கேஸ் வாங்க லோனா? ஆமா, வருஷத்துக்கு 6000ல இருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது. தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு? இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களா? என்னத்த சொல்லு, வா போவோம். கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களிங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் எக்ஸ்பிரஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மாநிலம் தெலுங்கானா. தெலுங்கானா அப்படின்னு சொன்னாலும் இது முதலில் எப்படி இருந்ததுன்னா ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தில் இருந்தது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தனியான ஒரு சமஸ்தானமாக இருந்தது. ஹைதராபாத் நிசாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனிப்பட்ட சமஸ்தானமாக இருந்தது. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ப்ராவின்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்நாடகத்தின் ஒரு சில பகுதிகளும், தமிழ்நாட்டின் முழு தமிழ்நாடு, கர்நாடகத்தின் ஒரு சில பகுதிகள், முழுமையான ஆந்திர பிரதேசம், இப்போ ஆந்திர பிரதேசம் என்று இப்போது அறிவிக்கப்படக்கூடிய அந்த பகுதியும், ப்ளஸ் ஒரிசாவோட எல்லை வர இருந்தது. ஒரிசாவோட ஒரு சில பகுதிகளும் இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸில் தான் இருந்தது. இதைத்தான் பெரியார் திராவிட நாடுன்னு சொல்லி கேட்டது. அப்போ இந்தியா சுதந்திரம் அடையும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், சொல்லியிருக்கிறோம், பல சமஸ்தானங்களாக அவர்கள் பிரிந்து இருக்கும்போது ஒன்றா சேர்க்கறதுக்கு 370, 371 அப்படின்னு சொல்ல சில சிறப்பு பிரிவுகளெல்லாம் கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்து தான் காஷ்மீரை உள்ளே சேர்க்குறாங்க, ஹைதராபாத் நிசாமை உள்ளே சேர்க்குறாங்க. ஹைதராபாத் நிசாம்லாம் கிட்டத்தட்ட இந்திய நாட்டு படையை கொண்டு போய் கைப்பற்றியது போல தான் அந்த ஹைதராபாத் நிசாம், ஈவன் கோவா இதெல்லாம் படையெடுத்து போய் தான் நம்ம பிடிச்சோம். கோவாலாம் 63 வரை தனியாக தான் இருந்தது, போர்ச்சுகீசியர் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை, நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம், செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார், நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. அப்போ இதை ஹைதராபாத்தை சேர்த்தவுடனே முதல் வேலையை என்ன பண்ணுறாங்கன்னா, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் போது ஹைதராபாத் அந்த நிசாம் பகுதியையும் சேர்த்து ஆந்திராவோட சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா மொத்த ஆந்திராவுக்கும் சேர்த்து அந்த சிறப்பு அந்தஸ்து வந்துருச்சு. அந்த சிறப்பு அந்தஸ்தின் காரணமாக நீட்டு தேர்வில் ஆந்திர பிரதேசத்துக்கு விலக்கு இருந்தது. முதல்ல தெலுங்கானா பிரிக்கப்படும் வரை. தெலுங்கானா பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ தெலுங்கானாவில் இப்போவும் பார்த்திங்கன்னா நீட்டு கிடையாது, ஏன்னா அந்த சிறப்பு அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது. தெலுங்கானாவுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் என்ன சார் வித்தியாசம், எல்லாரும் தெலுங்கு தானே பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியா. அங்கே பேசக்கூடிய தெலுங்கு வேறு மாதிரி இருக்கும். அவங்க கேட்டால் நாங்கள் பேசுகிறது தெலுங்கானான்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அவங்க அதை தெலுங்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி விஜயவாடா பகுதியிலலாம் இருக்கக்கூடிய ஆந்திராவை சேர்ந்தவர்கள் அவங்கள தெலுங்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தெலுங்கானாக்காரன் அப்படிம்பாங்க. ஏன்னா தெலுங்கானான்ற அந்த மொழி மொழியின் வட்டார சொற்களே வேறு மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்லை 60% தான் அது தெலுங்கோட ஒத்து போகிற மாதிரி இருக்கும். மிச்சம் ஒரு 40% அந்த வார்த்தைகள் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கே புரியாது. அதனால தான் அது தெலுங்கானா தனி மாநிலமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நேரு அவர்கள் காலத்தில் இதை பிரிக்கும்போது வெறுமனே மொத்த ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் அப்படின்னு தான் பிரித்து கொடுத்துருந்தாங்க. இப்போ தனித்தனியாக பிரிஞ்சாச்சு. இப்போ பிரிந்த பிறகு பார்த்திங்கன்னா தெலுங்கானாவில் இன்னொரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ஒன்று தவிர பெரிய நகரம்னு அங்கே எதுவும் கிடையாது.
புரியுதுங்களா? ஆனால் ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா விஜயவாடா அது இது நிறைய நெல்லூர், குண்டூர் அப்படின்னு இப்போ நிறைய ஊர்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து விவசாயத்தில் ரொம்ப செழிப்பான ஊர். ஆனால் தெலுங்கானா வந்து விவசாயத்தில் அவ்வளோ பெரிய செழிப்பான நாடு ஊருன்னு சொல்ல முடியாது. அங்கே கொஞ்சம் விவசாயத்தில் தண்ணி பிரச்சனை உள்ள ஒரு பகுதி தான். அங்கே கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எழுத்தறிவு அப்படின்னு எடுத்தோம்னா 70க்கும் மேற்பட்ட சதவீதத்தினர் வந்து எழுத படிக்க தெரிஞ்சவர்கள், லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆண் பெண் அப்படின்னு பார்த்தாலும் சரிசமமாக இருக்கக்கூடியவர்கள். இதை தாண்டி இஸ்லாமியர்கள் கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதி ஹைதராபாத். அது இப்போ அதுலேயும் அங்கே ஹைதராபாத்தில் இன்னொரு ஏரியா இருக்குது உள்ள. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட பாகிஸ்தான் போன மாதிரியே இருக்கும். அங்கே இருக்கிறவர்களின் நடை, உடை, பாவனை எல்லாமே அப்படியே ரொம்ப அந்த இஸ்லாமிக்கோட பழைய ட்ரெடிஷனில் இருக்கிற மாதிரியே உடைகள் உடுத்தியிருப்பாங்க. அவர்கள் பழக்க வழக்கமே அப்படி தான் இருக்கும். அங்கே அதுலேயும் அந்த தம்கா ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் அந்த உணவுகள்லாம். இப்படி அதுக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி காஷ்மீரில் நிலம் வாங்க முடியாதோ அதே மாதிரி ஹைதராபாத்லலாம் போய் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிலம் வாங்க முடியாது. அதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. காஷ்மீரை மட்டும் சொல்கிறாங்க. இங்கே பக்கத்தில் இருக்க தெலுங்கானாவை யாரும் சொல்கிறதில்ல. ஏன்னா அது தேவையில்லை, அங்கே வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு காரணம். இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபிக்கு என்ன சாதக பாதகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பிஜேபி ஆரம்பத்திலிருந்து அங்கே கால் ஊன்ற முடியவில்லை. அதுதான் நிதமான விஷயம். ஆரம்பத்திலேருந்தே கால் ஊன்ற முடியவில்லை. அங்கே மொத்தம் 17 கான்ஸ்டியூன்சி இருக்குது. சரிங்களா? இந்த 17 கான்ஸ்டியூன்சியில் ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்கவும் போகிறதில்லை இந்த வாட்டியும். ஆனால் என்ன ஒரே ஒரு சிக்கல்னா, இந்தியா கூட்டணியாக ஒருங்கிணைந்து இங்கே நிற்கலை. அதுதான் ஒரு சிக்கல் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியாக ஒரு இடத்துல போட்டி போடுறாங்க. 17 இடத்துலையும் பிஆர்எஸ், பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பழைய தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி தான் டிஆர்எஸ் வந்து பிஆர்எஸ்ஸாக மாற்றிருக்காங்க. அவங்க தான் 17 இடத்துலையும் போட்டி போடுறாங்க. பிஜேபியும் 17 இடத்துல போட்டி போடுது. காங்கிரஸும் 17 இடத்துல போட்டி போடுது. அப்போ இந்த இடத்துல மும்முனை போட்டியாக நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருவாரியான இடங்கள் காங்கிரஸுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த பகுதி வந்து காங்கிரஸுக்கு ஒரு சாதகமான ஒரு பகுதி தான். அதில் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் பிஆர்எஸும் மிக வலிமையான ஒரு கட்சி தான். ஸோ பஞ்சாபில் எப்படி வந்து ஆம் ஆத்மி, காங்கிரஸ் 2 பேருமே ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் இருந்தாங்கன்னு நம்ம சொல்லணுமோ, அதை போலவே இங்கேயும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, பிஆர்எஸ் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் 2 கட்சிகளும் வலுவாக இருக்கக்கூடிய கட்சிகள். சீட்டு பிரிஞ்சா கூட இவங்க 2 பேருக்கு தான் பிரியுமே தவிர பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட வராது. இது 4வது கட்டமாக மே 13 தான் எலெக்ஷன் இங்கே நடக்குது. மே 13ஆம் தேதி தான் எலெக்ஷன். அதனால் நிறைய டைம் இருக்குது. ராகுல் காந்திக்கு ஏற்கனவே தெலுங்கானா பகுதியில் மிகப்பெரிய வரவேற்பு. அவர் போன அந்த நடைப்பயணம், அந்த நடைப்பயணத்தின் மூலமாக மக்கள் மத்தியில் அவர் புழங்கியது, பழகியது, அதையெல்லாம் பெருமையாக பார்க்குறாங்க. மக்கள் பெருவாரியாக அதை வரவேற்கிறாங்க. அதே போலவே பிஆர்எஸுக்கும் அங்கே நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா அந்த தெலுங்கானா அப்படின்ற ஒரு மொழியை முன்னிறுத்தி அதை தங்களது அடையாளமாக சொல்லி தான் அவங்க வந்து சந்திரசேகர ராவ் வந்து ரொம்ப காலமாக போராட்டம் பண்ணார், தெலுங்கானா தனி மாநிலம் வேண்டும்னு. அப்போ அந்த கட்சி தான் போராடி தனி மாநிலமாக வாங்கியிருக்கு அப்படின்றது மூலமாக அங்கே அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ இந்த 2 விஷயங்களையும் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது பிஜேபிக்கு அங்கே ஒரு சீட்டு கூட வராது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நாம் ஏற்கனவே பார்த்த பழைய டேலி வந்து பாஜக 95 சீட்டும், இந்தியா கூட்டணி 160 சீட்டும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இடத்தையும் சேர்த்தோம்னா 160ன்றது 177 சீட்டாக மாறிடும். பாஜகவுக்கு அதே 95 தான் நிற்கிறாங்க. பெரிய மாற்றம் இல்லை. தென்னகத்து மாநிலங்களை எல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கும்போது இப்படி தான் இந்தியா கூட்டணி நிறைய முன்னணியில் இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை வைத்து மட்டும் நம்ம கணக்கிடலை. பொதுவாகவே வரக்கூடிய எல்லா சர்வேயும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி குறைந்தது 100 முதல் 130 இடங்களை இழந்துடும் அப்படின்றாங்க. அது ஒரு முக்கியமான சர்வே சொல்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட்டணி இந்த மொமெண்டத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போனாங்க அப்படின்னா இந்த 130 இடங்கள் வந்து 150க்கும் மேற்பட்ட இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற வேவ் வந்து, அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு
மனநிலை என்பது வேகமாக பரவிட்டு இருக்குது. அது நம்ம தென்னகத்தில் மட்டும் இல்லை, வட இந்திய மாநிலங்கள்லேயும் அது வேகமாக பரவுது அப்படின்றத பார்க்குறோம். அசாம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சிஏஏ கொண்டு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்குது. இதே போலவே பல மாநிலங்களில், ஈவன் உத்தரப்பிரதேசத்துலேயே அந்த சர்வே என்ன சொல்லுதுன்னா பல இடங்களை இழந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். 35 இடத்துக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாஜக அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட ஒரு 30-35 இடத்துக்கு மேலே வர வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோம். அதே போலவே தான் பார்த்திங்கன்னா தெலுங்கானா வந்து அந்த கலாச்சாரம்னு ஒன்று தனியாக இருக்குது. அதாவது இது இந்தியாவுக்குள்ளேயே இருந்தாலும் அவர்கள் வந்து ஒரு மாதிரி டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. சரியா? ஆந்திராவில் நீங்கள் பார்க்குற உணவு வகைகள் வந்து தெலுங்கானா பகுதியில் கிடைக்காது. ஆந்திரா பகுதியில் வேறு மாதிரி சாப்பாடு கிடைக்கும். ஆந்திரா பகுதியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹோட்டலுக்கு போனீங்கனாலும் மோர் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன சார் தருவாங்கன்னா தயிர் தான் தருவாங்க. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட தயிர் தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கெட்டோட கொண்டாந்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஊரில் மாதிரி கப்பெல்லாம் ஊற்றி வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் சென்னையில் இருக்க ஆந்திரா மெஸ்காரெல்லாம் கெட்டு போயிட்டாங்க. இங்கே நம்ம ஊருக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு கப்பல் இதை கொண்டாந்து தயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு அப்படி கொடுக்கணும்? ஆந்திராவில் போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தயிர் வந்து பக்கெட்டில் தான் கொண்டாந்து வைப்பான், பெருகு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஆனால் தெலுங்கானா பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வகையான உணவு வகை அங்கே இருக்காது. அங்கே வந்து பிரியாணி டைப்பில் தான் அவன் போவான் பெரும்பான்மையாக. ஸோ தெலுங்கானா என்பது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான மக்கள். அவர்கள் தங்களுக்கான ஒரு தனி ஐடென்டிட்டியை இழந்து பல காலமாக இழந்து இருந்து மீண்டும் அந்த ஐடென்டிட்டியை வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த ஐடென்டிட்டி அவங்களுக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் இந்த மதவாத பாஜகவுக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நல்ல தெளிவாக தெரியும். ஏன்னா அங்கே வந்து வாக்குகள்னு எடுத்தோம்னா மத ரீதியாக பிரித்து பார்த்தோம்னா 50% இஸ்லாமியர்களும் 50% இந்துக்களுமாக தான் இருக்கிறாங்க. இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த உயர் சாதி இந்துக்கள்ன்றது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் அங்கே. சரியா? ஆந்திராவில் வந்து அந்த உயர் சாதி இந்துக்கள்னு சொல்லப்படுபவர்கள் பர்சன்டேஜ் ஜாஸ்தி. அங்கே வேணால் இந்துத்துவா எடுபடுமான்னு யோசிக்கலாம். ஆனால் தெலுங்கானாவில் இந்துத்துவான்ற கான்செப்ட் எடுபடாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போதைய லேட்டஸ்ட் டேலி அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 160 + 17 177 இடங்கள் இந்தியா கூட்டணிக்கும், 95 இடங்கள் பாஜக கூட்டணிக்கும் இந்த தெலுங்கானா மாநிலத்தை பொறுத்தவரை சேர்க்கும் வரை உள்ள கள நிலவரமாக பார்க்கலாம். இந்த தேர்தல் கவுண்டிங்க்கு பிறகு நாம் இதெல்லாம் மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். நம்ம சொன்னதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்றதையும் நாம் செக் பண்ணலாம். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்தாங்க சார் உங்க 4000 ரூபாய். எண்ணி 6 மாசத்துல லோனை முடிக்கிறேன். காசு பணம் புலங்குதோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க. அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு 1000 ரூபாய் மிச்சமாகுது. பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறாங்க. மக்கள் நலத்திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.